5 நிமிஷம் எழுந்திரிச்சாங்க. 5 ஆச்சு. 6 மணிக்குள்ள வீட்டுக்கு வரணும். ஓடிட்டு உடனே வரணும். தண்ணி ஒரு 2-3 டம்ளர் குடிச்சிட்டேன். அஞ்சு கிலோமீட்டர் 21 நிமிஷம் பக்கம் இருக்கலாம். ஓடி முடிச்சாச்சுங்க. ஆக்சுவலாக நான் பண்ணுறது தப்பு. எந்திரிச்சோடனே ரெஸ்ட் ரூம் போகாமல் வரேன். நேரம் பத்தலை, பட் பண்ணிக்கலாம். ரொம்ப ப்ராக்டிஸ்னால் அதெல்லாம் பண்ணலாம். ஓகே தான். போய் எப்படி வயிற்று கலக்கி எல்லாம் வெளியே வந்துடும். சூப்பருங்க. ஹார்ட் ரேட் ரொம்ப நல்லாயிருக்கு. 2 நாள் கேப் விட்டு ஓடினேன். பாருங்கள், இன்றைக்கி 158 தான் ஹையஸ்ட்டு போயிருக்கு. 120 ரெக்கவர் ஆகி நிற்கிது. இது ஒரு நல்ல இது. அதான் பிரேக்ஸ் கண்டிப்பாக வேணும். நீங்கள் ஓடுறீங்கன்னா கண்டிப்பாக 4 நாளைக்கு ஒரு நாளோ 3 நாளைக்கு ஒரு நாளோ விட்டால் ரொம்ப நல்லது. அட்லீஸ்ட் 5 நாளைக்கு ஒரு நாளோ இல்லை 6 நாளைக்கு ஒரு நாளோ விடணும். அது வந்து உங்களோட பாடி மசில்ஸு எல்லாமே, ஹார்ட்டு எல்லாமே ரெக்கவரி ஆகும். சரிங்க, முடிச்சாச்சுங்க. ஸ்பேர் ட்ரெஸ் மாற்றியாச்சு. கிளம்ப வேண்டியது. எப்பவுமே ஓடி முடிச்சு ஒரு ஸ்பேர் ட்ரெஸ் வச்சுக்கோங்க போடுறதுக்கு. அதே ஒரு ட்ரெஸ்ஸோடு இருக்கக்கூடாது. எப்பவுமே ஒரு 1/4 மணி நேரம் உட்காந்துட்டு போவேன். இப்போ ஒரு 5 நிமிஷம் மட்டும் உட்காந்துட்டு போய் கிளம்புறேன். வீட்டுக்கு போய் தண்ணி குடிச்சிக்கணும். கேப் கிடைக்கும் போது காயும் வாங்கணும். 6 மணிக்கு வீட்டில் இருக்கணும். மணி இப்போவே 5:58 ஆயிடுச்சு. 6:15 போகணும். வீடியோ எடுக்கிறேங்க. 96.9. இதுக்கெல்லாம் ஒரே அலைச்சல். வெயிட் குறைஞ்சிருக்கு. ஆனால் இது நிற்கிதுன்னு பார்க்கலாம்.